Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. 1945 உலகம் முழுவதும் போர், அழிவு, பயம். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் உலகத்தின் விதியை மாற்றியவன், அடால்ஃப் ஹிட்லர். அவர் இறந்தார் என்று உலகம் நம்புகிறது. ஆனால் அது உண்மையா அல்லது உலகத்தை ஏமாற்றிய மிகப்பெரிய நாடகமா? இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறது ஒரு மனிதனின் முடிவு அல்ல, ஒரு மர்மத்தின் தொடக்கம். ஒரு சாதாரண குழந்தை பிறந்தது. யாருக்கும் தெரியாது அவன் ஒரு நாள் உலகையே குலுக்கப் போகிறான் என்று. அவன் பெயர் அடால்ஃப் ஹிட்லர். சிறுவயதில் கனவு ஓவியராக வேண்டும். ஆனால் வாழ்க்கை அவனை தள்ளியது போருக்கு, அதன் பிறகு அரசியலுக்கு. அவன் பேச ஆரம்பித்தான். மக்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு அவர்கள் அவனை நம்ப ஆரம்பித்தார்கள். 1930கள் ஜெர்மனி ஒரு மனிதனின் கட்டுப்பாட்டில் சென்றது. ஹிட்லர் ஒரு தலைவராக இல்லை, ஒரு ஆட்சியாளராக மாறினார். அவரின் முடிவுகள் உலகப் போருக்கு காரணமானது. வேர்ல்ட் வார் II, கோடிக்கணக்கான உயிர்கள், அழிந்த நகரங்கள், மனிதத்தன்மை இட்செல்ஃப் கேள்விக்குறி. 1945 ஏப்ரல், பெர்லின் நகரம் முழுவதும் சிதைந்தது. வெளியில் சோவியட் படைகள், உள்ளே ஒரு பங்கர். அங்கே ஹிட்லர் மறைந்திருந்தார். அவருக்கு தெரியும், இது முடிவு. ஏப்ரல் 30, 1945 ஹிட்லர் தன் காதலி ஈவா பிரான் உடன் திருமணம் செய்து கொண்டார். சில மணிநேரங்கள் கழித்து சயனைடு, கன்ஷாட். அவர்கள் இருவரும் உயிரை முடித்துக் கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உடல் முழுவதும் எரிக்கப்பட்டது. யாரும் உறுதியாக சொல்ல முடியவில்லை அது உண்மையிலேயே ஹிட்லர் தானா என்று. பல ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு ஸ்கல் டெஸ்ட், அது ஒரு பெண்ணின் என்று தெரிய வந்தது. அப்படியானால் ஹிட்லர் எங்கே? சிலர் சொல்வது ஹிட்லர் தப்பிச்சார், சப்மரின் மூலம் சவுத் அமெரிக்கா சென்றார், அர்ஜென்டினா. அங்கே ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய அடையாளம். இது உண்மையா அல்லது கற்பனையா? FBI, CIA சில டாக்குமெண்ட்ஸ் ஹிட்லர் உயிரோடு இருக்கலாம் என்று கூறுகிறது. ஆனால் எந்த உறுதியான ஆதாரமும் இல்லை. இதனால் இந்த மர்மம் இன்னும் உயிரோடு. ஒரு மனிதன் உலகத்தை மாற்றினான். அவரின் முடிவு இன்னும் ஒரு கேள்வி. ஹிட்லர் இறந்தாரா அல்லது உலகத்தை ஏமாற்றினாரா? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உண்மை சம்பவங்களும் மர்மங்களும் தெரிஞ்சுக்கணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க. நன்றி.